அவர்களுடைய பிறப்பை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பிறப்பை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் பரவலாக முஸ்லிம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று பரவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்திய அளவிலேயும் கூட இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12. இந்த 12 தான் அவங்க பிறந்தாங்க என்ற அடிப்படையில் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது, மௌலூதுகள் ஓதப்படுகிறது. 12 அவங்க பிறந்தாங்க நடந்துட்டு 12 மௌலூது என்று ஒரு கணக்கு வைத்து கூட ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எது, பிறந்த மாதம் எது, பிறந்த தேதி எது, இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்ப? அது தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எப்போது ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலம், அதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் முறையாக வரையறுக்கப்பட்டிருக்கிற காலங்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப எத்தனாவது ஆண்டு நடக்குதுன்னு கேட்டோம்னா 1998வது ஆண்டு நடக்குது என்று சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 99வது ஆண்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1998வது ஆண்டு நடக்கும் நம்ம சொல்றோமே, இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பில் இருந்து, இயேசுநாதருடைய பிறப்பில் இருந்து இந்த வரலாறு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு உலகமோ இதாய்ப்படி வருஷம் சொன்னாலே கிபி தான். வேறு எத்தனை விதமான ஆண்டுகள் உலகத்தில் இருந்துச்சு ஒரு காலத்துல, அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இன்றைக்கு கிபின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்ட வருஷம் தான் உலகம் பூரா மேல வந்து நிற்கிறது. ஆனா அன்றைக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹி காலத்துக்கு நீங்க போக வேண்டியதில்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தா கூட இந்த கிபி எல்லாம் யாருக்கும் தெரியாது. கிபி அடிப்படையாக கொண்டு உலகம் பூரா இயங்கிட்டு இருக்கிறார். அது வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தில் உலகம் எல்லாம் வந்த பிறகு, கிறிஸ்தவர்களுடைய ஆளுகைகள் வந்த பிறகு அவன் பேசக்கூடிய ஆங்கில மொழி உலக மொழியாக மாறியது. ஏன்னா பாதிக்கு மேற்பட்ட உலகத்தை ஆட்சி புரிஞ்சான் ஆயுத வளர்த்த வைத்து. அந்த அடிப்படையில் அவனுடைய மொழி உலகம் கூட ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்தி இன்றைக்கு கூட உலக அளவு நம்ம தொடர்பு கொள்வதாக இருந்தால் ஆங்கிலத்தை தான் தொடர்பு கொள்ளணும். வேற நாட்டு நம்ம போறதா இருந்தால் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இந்த ஆங்கிலம் அகில உலகத்திற்கு ஒரு பொது மொழி மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி வருஷத்தை கணக்குகளா இருந்தா எதை அடிப்படையாக சொல்லுவோமோ, கிறிஸ்துவனுடைய அடிப்படையாக கொண்டு 98 வருஷம் போது இதுதான் முஸ்லிம்கள் உட்பட, இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் உட்பட, ஒரு நாட்டிகர்கள் உட்பட எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஆண்டு எதுன்னா கிறிஸ்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டுதான். இதுவும் இந்த வெள்ளையர்கள் ஆளுகையின் போது, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தின் போது வந்தது. எந்த அளவுக்கு போச்சுன்னா ருவாண்டா கூட அவன் தான் ஆதிக்கம் செய்கிறான். டாலர் தான் நம்ம நாட்டில் ரூபாய் இல்லையா, வெளிநாட்டுக்கு போறான்னா டாலர் மாத்திட்டு தான் போகணும். அவர் ருவாண்டா அவனுடைய ஆதிக்கம், மொழிகள் அவனுடைய ஆதிக்கம், ஆண்டுகளை குறிப்பிடுவது, கருத்தரங்களை நிர்ணயிக்கிறது அவனுடைய ஆதிக்கம் சொல்லி இன்றைக்கு இருக்கு நிலைமை. இந்த நிலைமையை வச்சு நீங்க காணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல இந்த கிபிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க பிறந்தாங்கல்ல, பிறந்த காலத்தை கிபின்னு ஒரு வருஷம் எல்லா வருஷத்தையும் அமுல்ல இருந்தா கரெக்டா கிபி இத்தனை வருஷம், இத்தனை தேதி, இத்தனை மாசம் தெளிவா வரலாறு எழுதப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல வரலாறு எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான வரலாறு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, வள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வச்சிருந்தான். ஒரு காலத்துல வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி வச்சிருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான ஒரு விபத்துகள், முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் சொன்னா அதுல இருந்து வருஷத்துக்கு
அரபியத்தை என்ன எடுத்துக்கணும்னா வருஷத்தை குறிப்பிடுறதுக்கு கிபியை சொல்லக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. அவங்க பிறக்கிற காலத்திலே கிடையாது, அவங்க மரணிக்கிற காலம் வரைக்கும் கிடையாது, நூற்று வாய்ப்படையாக கூட கிடையாது. வேறு என்ன இருந்துச்சு? 12 மாதங்கள் இருந்துச்சு. இது இந்த வருஷத்தினுடைய முகரம், இது அந்த வருஷத்துடைய முகரம் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அவனிடத்தில் எந்த ஒரு சட்டமும் அரசியல் கிடையாது, அன்றைக்கு கிடையாது. சரி, எப்படி விருப்பம் தெரியுமா? எதையாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி போன வருஷத்துக்கு சாப்பாடு இப்படிதான் சொல்லுவோம். அதாவது 1998 சாப்பாடு, 97 உள்ள சாப்பாடு, 96 உள்ள சாப்பாடு சொல்ல மாட்டான். அவன் எந்த அளவுக்கு சொல்லுவான்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து வரலாறு பேசுவான். அதான் அவனுக்கு தேவை. இது சருத்தை விட்டாடுனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்படும். நமக்கு என்ன தேவை? ஒரு 3-4 வருஷத்துடைய சமாச்சாரம் தேவை. அப்ப ஜனவரி சொன்ன எந்த ஜனவரிப்பா? போன வருஷம் ஜனவரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜனவரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு கடவுள் 2 வருடம் கழித்து ஜனவரி தரவேன்னு சொல்லிடுவோம். 1998 சொல்ல மாட்டான், 99 சொல்ல மாட்டான். இந்த மாதிரி தான் அந்த காலத்துல வந்து சரித்திரம் இருந்தது. வேற ஒரு பொதுவான ஒரு அம்சம் அரபியர்கள் கூட இருந்ததில்லை. அரபியர்கள் கூட இப்ராஹிம் நபியிலிருந்து சரித்திரத்தை வச்சிருந்தாங்க, அப்படி வச்சிருக்காரு. அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அரபியர்கள் எப்படிலாம் இருந்துருப்பாங்களேன், அவங்களுடைய அரபு சமூகத்துல முக்கியமான சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஒண்ணு இந்த யானைப்பட சமூகம் காலத்துள்ளாக அழிக்க வந்தான். அது அல்லாஹ் அதை காப்பாற்றினாங்கிறது வந்து அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டுல பிறந்தாலும் அந்த ஆண்டு சம்பவம் நடக்குது, பிறகு கொஞ்சம் முன்னாடி. அதை மருத்துவத்தை எப்படி வச்சுக்குவாங்கன்னா, இந்த யானை ஆண்டு தான் அடிப்படையா வச்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் வச்சுவாங்க, இந்த யானை படம் வந்துச்சு அதுல 3 வருஷம் கழிச்சு, இந்த யானை படம் வந்துச்சுல அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த யானை படம் வந்துச்சு அது 4 வருஷத்துக்கு செஞ்சு இதான் ஆண்டு கலக்கும். அது வந்து பழைய பாரம்பரியமான எதுவும் சொல்றது இல்லை. இந்த யானை படம் கொஞ்சம் முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் சில யுத்தங்கள் நடந்துச்சு அரபிய சமுதாயங்களுக்கு மத்தியில. அப்புறம் நடந்த யானை விட்டு இந்த விசாரம் யுத்தம் நடந்ததுல அந்த வருஷம் அது 2 வருஷத்துக்கு கழிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை மாசத்தை வேண்டா சொல்ல முடியுங்க தவிர வருஷத்தை சொல்ல முடியல. நீங்க எந்த கிட்டாப்பை பற்றி பார்த்தாலும் சரி வருஷத்தை யூஸ் பண்ண பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. வருஷம் அந்த சமுதாயத்துல பேசப்பட்டாங்கன்னா இந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும். வருஷம் அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது, அரபியர்கள்ட்டையும் கிடையாது, அங்கே உலகத்திலையும் கிடையாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அது 2 வருஷத்துக்கு பிறகு, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு காவல் வந்துச்சு, இப்படி 98, 99 ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எப்படி பேசிக்குவோம்? கோயம்புத்தூர் கவர்மெண்ட்ல அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன், கோயம்புத்தூர் கவர்மெண்ட்ல அது 3 வருஷத்துக்கு மேல போடப்படுறது அப்படின்னு எல்லாருக்கும் எந்த சம்பவம் தெரியுமோ அதை சொல்லி அதுக்கு முந்தி அதுக்கு தெரிஞ்சு. இதான் சரித்திரமான உலகமா இருந்துச்சு. எங்க உலகத்தமா ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி இருக்கோ இல்லை பின்னாடி வா எல்லாத்தையும் அனுபவம் ஆகிட்டாங்க. எவ்வளவு பிரமையாக கீழோடு போட்டுக்க ஏற்று ஒன்று இருந்தாலும் செய்யணும், அவர்களுக்கு அடக்கணும்னு ஆகிட்டாங்க, கீழும் கிப்பின்னு ஆகிட்டாங்க. அப்ப இருக்கிற விவரத்தை நம்ம சொல்றது கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி இத்தனை ஆண்டு பிறந்தாங்க யாராவது அடிச்சுன்னு சொல்ல முடியாது. 21 பிறந்தான் பிறந்தாங்க, சந்தேகம் கிடையாது. அந்த வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இல்லை, அரபு சமுதாயத்தில் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் என்ற வருடத்தை எந்த குர்ஆனுடைய வசனத்திலையும் உங்களால் பார்க்க முடியாது, எந்த ஹதீஸ் நூல்களிலையும் அந்த வருடத்தை உங்களால் பார்க்க முடியாது. கிபி 4 வருடத்தில் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி தீர்மானிக்கிறோம், எல்லாத்தையும் ஆதாரத்தை ஆய்வு செய்யணும். அதுதான் இந்த விவரத்தை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கும் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அறிவிப்பு இருக்குது. அது எந்த வருஷத்துல ரபியுல் அவ்வல் மாதம் இல்ல, 570, 580, 590 அது இல்லை. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தாங்க கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். எப்படி முடியும்னா, இப்ப
நமக்கு ஒரு ஆண்டு இருக்கணும். ஷாபான் மாதம் தான் எந்த ஷாபான் மாதம் அது நமக்கு தெரியணும். ரமலான் மாதம் தான் எந்த வருஷத்து ரமலான் அது நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக உமர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சி நடக்கும்போது அவங்க ஆட்சி வரைக்கும் 67 வருஷம் எல்லாம் வாங்கிக்கணும். ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது அவங்களுக்கு வரலாறு கிடையாது, அதாவது வருஷங்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்து வஃபாத்தான வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. அபூபக்கர் ஆட்சி காலத்திலேயும் கிடையாது. உமர் எல்லாம் ஆட்சி காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரமலான் ஒரு எந்த ரமலான், எந்த வருஷத்து ரமலானா, போன வருஷத்து ரமலானா, 10 வருஷத்துக்கு முன்ன ரமலானா, 10 வருஷத்துக்கு ரமலானா, இப்படி ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக நம்ம ஒரு வருஷத்தை செய்வோம். இஸ்லாமிய வருஷத்தை உண்டாக்கும்போது நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்வாங்க. ஆலோசனை செய்யும் பொழுது எதுல இருந்து வருஷத்தை துவக்கலாம் முயற்சி வருது. சில பேர் ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து துவக்கணும், சில பேர் என்ன செய்வாங்க அந்த நபியானாங்கல்ல அதுல இருந்து துவக்கிக்கிறோம், சில பேர் என்ன பண்ணாங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க ரசூலுல்லாஹ் அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். எப்ப ஹிஜ்ரத் போனாங்களோ ஏன்னா வருஷம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருந்தா முதல் வருஷம் எதுவும் முடிவு பண்ணணும்ல, முதல் வருஷமாக ஒரு வருஷத்தை முடிக்கணும். எந்த வருஷத்தை வர்ஷா எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஆலோசனை செய்யும் பொழுது அவங்க நபியா ஆனாங்கல்ல ரசூலுல்லாஹ் அதை முதல் வருஷம் எடுத்துக்கொள்ளுவோம். சில பேர் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கல்ல அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துவது இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருத்தப்பட்டு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி உண்டாயிருக்காது, அங்கே உலகத்திற்கும் இந்த மார்க்கம் பரவி இருக்காது. அந்த ஒரு வாய்ப்பை தந்திருந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் ஒரு அடித்தளத்தை அமைத்தது. அதனால ஹிஜ்ரத் பயணத்தை நம்ம என்ன செய்வோம், வரலாறுக்கு அடிப்படையை எடுத்துக்கொள்வோம்னு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து ஆரம்பிக்க வேணாம், ரசூலுல்லாஹ் நபியானாங்க அதுல இருந்து ஆரம்பிக்க வேணாம், அவங்க மூத்தா போனாங்கல்ல அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்க வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு அபூபக்கர் சேர்ந்து போனாங்களோ அதை நம்முடைய இஸ்லாமிய வரலாறு முதல் வருடம் என்று வைத்துக் கொள்வோம். அது முடிவு பண்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வருஷம் எதை கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் பிறந்தது முதல் வருஷம் இல்ல, ரசூலுல்லாஹ் நபியா போனாங்களே அதுவும் முதல் வருஷம் இல்ல, அவங்க மூத்தா போனாங்கல்ல அதுவும் முதல் வருஷம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அந்த ஆண்டை இஸ்லாமிய வரலாறுக்கு முதல் வருடமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்மானித்தாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு ரசூலுல்லாஹ் ஒதுக்கி பழகுனவங்க, அவங்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்க தெரியும், ஹிஜ்ரத் போனாங்க தெரியும். அந்த அடிப்படையில அவங்க அந்த 1வது ஆண்டு முடிவு பண்ணாங்கல்ல, அப்படி முடிவு பண்ணப்பட்டு ஹிஜ்ரத்துல இந்த வருஷத்தை துவங்கி இன்றைக்கு 1419 வருஷம் ஆகுது. இப்படித்தான் பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்ப கிபியில பிறந்ததும் ஆனது கிடையாது. இன்னும் ரசூலுல்லாஹ் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல அது ரெக்கார்ட், அது முதல் வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் 16 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஹிஜ்ரி 16வது ஆண்டு தீர்மானிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கும் போது இது ஹிஜ்ரி 16வது ஆண்டு, 15 வருஷம் வந்து ஹிஜ்ரத்து போனாங்க ரசூலுல்லாஹ். இப்போது நாம் எடுக்கக்கூடிய ஆண்டுக்கு 16வது ஆண்டு முடிவு பண்றாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு பண்ணி இப்ப ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு வருது, 1998 அளவு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு கேட்டா 1998 தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆண்டு என்று எதை முஸ்லிம் உம்மத்து ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஹிஜ்ரத்து போய் 1419 வருஷம் ஆச்சு. ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு, 1419வது ஆண்டில் நாம இருக்கிறோம். இப்ப அதே ஆவசியம். இப்ப நமக்கு இந்த வரலாறு நம்ம கையில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு கையில் இல்லாட்டால் கூட ஹிஜ்ரத்து போனாங்கல்ல அந்த ஆண்டு நம்ம கையில் இருக்கிறோம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க தனியா ஹிஜ்ரத்துக்கு தனி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, 40 வயசுல நபியானாங்க.
53 வயசு வரைக்கும் மக்காவில் இருந்தாங்க. 13 வருஷம் 13 வருஷம் நாடு வாங்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க 53வது வயசுல. அப்ப 53வது வயசில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அதுக்கு 53 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. முடிஞ்சதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணது? 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. இருக்கு ஆங்கில குர்ஆன் இருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு எத்தனை வருஷம் முன்னாடி பிறந்தாங்க? 53 வருஷம். கூட்ட நண்டையே 1419 பிளஸ் 53 வருது 1472. 1472 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இன்னைக்கு தேவையில் இருந்து வருஷத்தை கண்டுபிடிக்க 1472 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரிகள் 50 அமைப்பு சேர்த்துருங்க. ஹிஜ்ரி ஆண்டு இருந்து 53 வருஷம் சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் இருக்கும். அப்ப 1472 வருடங்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இது என்ன வருடம்? இது இந்த வருடம் என்ன? இந்த வருடத்துக்கு சரியா வரலாம். இது சரியா வராது. ஏன்னு கேட்டா நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் மத்தியில 10, 11, 12 நாட்கள் வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு 365 நாள். இங்கிலீஷ் கணக்குல ஜனவரி பிப்ரவரி கணக்குல பாத்தீங்கன்னா 365 நாள் இருக்கு. 365 நாள் வைங்களேன். 4 வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும். 360 சேர்த்துக்குவாங்க. 365 நாள் இருக்கிறது. இப்ப நம்ம இங்கிலீஷ் வந்து பிசி அந்த வருடத்துல பிறவி கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 365 வராது. 360 வருவாங்க 60 வராது. ஏன்னா ஒரு மாசம் அரபி மாசம் 30 தாண்டாது தேதி. பிறவி தேதியத்துல 33வது பேர் இருக்குதா? இல்ல, 30 தாண்டாது. 29 குறையாது. அப்ப சில மாசம் 30, சில மாசம் 29 இப்படிதான் கணக்கு பண்ணணும். ஒரு வருஷத்துல 29 கொண்டு 5 வந்துடும், 29 கொண்டு 7 வந்துடும், 30 கொண்டு 7 வரும் சமயத்துல இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில குறைந்தது 10, கூடுதல் 12 நாட்கள் வித்தியாசப்படும். அதாவது நம்ம டிஜிட்டல் ஆண்டுக்கும் இங்கிலீஷுடைய வருடம் சொல்றேன் அதுக்கு மத்தியில ஒரு வருஷத்துக்கு இப்ப இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் 1419. அப்ப 1419 சொன்னா 1/1/1419 வச்சுக்கோங்க. இந்த 1/1/1419க்கும் 1/1/1420 எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேதியில் ஆங்கிலத்தை இடங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா 10 நாள் வித்தியாசம் வரும். இந்த வருஷத்துக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா 11 நாள் வித்தியாசம் வரும். அதுக்கு முன்ன வருஷம் பாத்தீங்கன்னா 12 நாள் வித்தியாசம் வரும். 21 வருஷம் பாத்தீங்கன்னா 10 நாள் வித்தியாசம் வரும். இன்னும் நான் 10 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தேன். பார்த்த வகையில 10 நாள், 11 நாள், 12 நாள், சராசரிக்கு 11 நாள் வச்சுக்கணும். சில வருடங்கள்ல இங்கிலீஷ் வருஷத்துக்கு அரபி வருஷத்துக்கு 10 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 12 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 11 நாள் வித்தியாசம். ஆவரேஜா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு ஆச்சு? வருஷம் ஒண்ணுக்கு இங்கிலீஷ் வருஷத்தை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு. இப்ப 1419 இருக்காங்க எதிர்த்து அது இது என்ன 1419 365 நாளை கொண்ட வருஷத்துல இல்லை. இந்த 1419 355 நாளை கொண்ட வருஷத்துக்கு தான் அந்த கணக்கு. எதிர் வருஷம் தான் அதான் அர்த்தம். பயன் நடந்தவங்க. அப்ப 1419 நம்ம சொன்னாலும் அதுக்கு மேல பிளஸ் 53 சேர்த்தாலும் இந்த வருஷங்கள் எல்லாம் 355 நாட்களை கொண்ட அல்லது 354 நாட்களை கொண்ட வருடங்கள் தான். சில நேரத்தில் 353 நாட்களை கொண்ட வருடங்கள். சில வருடத்தில் 353 நாள் வரும். அதாவது 30 நாள் எத்தனை வருடங்கள் பொறுத்தது மாறும். பிறை இருக்குல்ல, பிறை 30 நாட்கள் அதிகமா போச்சுன்னா 10 நாள் வித்தியாசம் ரெண்டுக்கும். 29 பிறை அதிகமா போச்சுன்னா வருஷத்துல 12 நாள் பிறந்து வந்துடும். இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இந்த ஹிந்தி வருஷத்துக்கும் மத்தியில. அப்ப இதை எப்படி நம்ம முடிவு பண்றோம் கேட்டா, அப்ப ஆவரேஜா 11 நாள் போடுறோம். 1472 வருஷம் வந்துல 1472 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 11 நாள் சேருங்க. பெருக்கி பாருங்க. 1000 நாள் பெருக்கி பார்த்ததுல இங்கிலீஷ் வருஷம் இருக்கிறது கரெக்டா தெரியும். 1472 வருஷத்தை
வருஷத்துக்கு 11 நாள் என்ற அடிப்படையில் பெருகி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வருது? சரி பார்க்கலாரு 1472 இந்த 11 16,192 நாட்களை 365 மறுத்துருங்க. எத்தனை வருஷம் கொடுக்கலாம்ல? 367 ஆச்சாரிய 355 வரும். அந்த கணக்கு தான் மாறி கொடுக்கலாம். அதாவது 1472 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கூடி போயிருக்குன்னா 45 வருஷம் நாம் கூடி இருக்கல கலைக்கணும். இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இங்கிலீஷினுடைய ஒரு வருஷத்துக்கும் ஹிந்தியுடைய ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 11 நாள் வித்தியாசம் வரும் என்று சொன்னால் 1472 வருஷத்துக்கு கலந்துருக்கோங்க. இதுக்கு எத்தனை வித்தியாசம் வரும் கேட்டா 45 வருஷம் வித்தியாசம் வரும். 45 வருஷம் வித்தியாசம் வருது. அப்ப பிளஸ் 45 வித்தியாசம் 1419 பிளஸ் 53 பிளஸ் 45 ஹிஜ்ரிக்கு முன்னாடி 53 வயசு டிஃபரன்ஸ் வருதுல. இந்த வருஷத்தை 1517 இந்த 1517 வந்து 1990 கிடைங்க. இங்கிலீஷ் வருஷம் கிடைக்கணும். இப்ப நடக்கிற வருஷத்துல 1998 பிறந்தது கிபி கணக்கு சொல்றாங்க. அது 571 வரும். அதுல நீங்க கணக்கு பாட்டு கொடுக்குறீங்க. கணக்கு போட்டு பாருங்க. புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீங்க ரொம்ப பாத்துறீங்க. அதாவது 1419 53 இங்கிலீஷ் கணக்குல இவ்வளவு கணக்கு இங்கிலீஷ் கணக்கு பார்க்கறோம்ல. இந்த கணக்கு கிபி கணக்கு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1427 வருஷம் ஆகுது. ஹிஜ்ரி கணக்குல பாத்தீங்கன்னா 1472 வருஷம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பிறை கணக்குல வருஷத்தை சொல்றதா இருந்தா
1472 வருஷம் ஆகுது. இங்கிலீஷ் கணக்கு சொல்லுங்கன்னா 1427 வருஷம் ஆகுது. அதனால அதாவது அப்ப 1427 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 500 இயேசுநாதருக்கு பிறகு ஆண்டு ஆரம்பியாங்க. இந்த கணக்கு பிரகாரம் 570வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆண்டு முடிவு பண்ணிட்டோம். தகுந்த ஆதாரத்தோட விளங்கி முடிவு பண்றீங்க. சும்மா ஒன்றுக்கு புத்தாந்தத்தோட முடிவு பண்ணல. 573 முடிவு பண்றது இருக்கிற தகுந்த கணக்குகளை போட்டு எதற்கெல்லாம் இந்த எவிடன்ஸ் இருக்குதோ அதை வச்சுதான் அந்த முடிவு வரும். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுல எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. அதுக்கு அதிகம் இருக்குது. ரபியுல் அவ்வல்ல எப்ப பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் வந்து இப்னு அப்துல் பர்ர் வாகிதி 2 வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஸ்ம், மாலிக் இமாம், புகையிலே, யூனுஸ் இப்னு யஸீத் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் பிறகு 8 பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்னு தஹியா, ஷுஅபி போன்ற இமாம்கள் எல்லாம் பிற 10 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியுல் அவ்வல் விட்டுறாங்க, பிற 10ங்கிறாங்க. இப்னு இஸ்ஹாக்ங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து அவர் 12 எழுதுறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் 18 சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் போய் 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 18 ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதுதான் பெரும்பான்மையான கருத்தும் பெரும்பாலான மக்களுக்கு அறிமுகமான கருத்தும் வந்து இது 700 எழுதப்பட்ட விதாயா நியாயா போன்ற பெரிய நூல்கள் எல்லாம் இதான் வந்து பிரபலமான கருத்து சொல்றாங்க. இந்த காலத்தில் 18 தான் பரவாயில்லை இருக்குது. அதுக்கப்புறம் ஷியாக்கள் சில பேர் வந்து சில அறிஞர்கள் 17 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்றாங்க. அபூ ராபிங்கிற ஒரு அறிஞர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22 பிறந்தாங்கன்றாங்க. அதாவது வருஷத்தையும் ஒரு தெரியல சமாதான இருக்கு. வருஷத்தையும் 573 தகுந்த சான்றுகளை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வந்து அந்த கிழமை சொல்றாங்கல்ல, அந்த தேதிய என்னென்ன தேதி வருதுன்னு பாருங்க. 12 சில பேரு, 8 சில பேரு, 8 ரபியுல் அவ்வல் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 12 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 10, ரபியுல் அவ்வல் 18, ரபியுல் அவ்வல் 17, ரபியுல் அவ்வல் 22. 6 கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு 6 கருத்துகள் இருக்குங்க. இந்த 6 கருத்துல கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சு சொல்லலாம் ரபியுல் அவ்வல் 12 கிடையாதுன்னு சொல்றோம். நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அந்த வழக்கமா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ, 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றோம்ல, அது சரியான்னு பார்த்தா நிச்சயமா தவறு. எப்படி தவறுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மா ஸௌமுல் இத்னைன், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த 571வது வருஷத்துல கிபில அந்த ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு திங்கட்கிழமை வரல. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்த கன்ஃபார்ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினால சொல்றாங்க, திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. நோன்பு வைக்கிறாங்க, நான் பிறந்த நாள், நான் நபியான நாள், நாலு சேர்த்து சொல்றாங்க. அது அந்த இடத்துல அதை ஆய்வு பண்ணிக்கிறோம். முக்கியமா நம்ம இப்ப தெரிஞ்சது பிறந்த நாள் திங்கட்கிழமை நாள். ரபியுல் அவ்வல் கன்ஃபார்ம். கிழமை என்னவா தான் இருக்கானே, கண்டிப்பா ரபியுல் அவ்வல் சொன்னா திங்கட்கிழமையா தான் இருக்கணும். அப்ப திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு சொல்லும் பொழுது 12 வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2-3 விதமான காலங்கள் இருக்கு. எல்லா காலத்தையும் 571 வரைக்கும் நம்ம வரைக்கும் பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் அடிப்படையில் எல்லாம் கிடைக்கும் போது அந்த கம்ப்யூட்டர் நிர்வாகம் காலையில் போய் ஆய்வு பண்ண திங்கட்கிழமை வரவே மாட்டேங்குது. திங்கட்கிழமை வந்து ரபியுல் அவ்வல்ல அந்த 12 வரல, 11 திங்கட்கிழமை வரும். என்ன செய்யுது, 10ஆம் நாள் இருக்குள்ள அதுல தான் திங்கட்கிழமை வரும். எது வரவே இல்லை, 12 வரவே இல்லை. அப்ப இந்த இன்னும் சொல்ல போனா இன்னும் இங்க ஆபத்து வச்சுக்கணும். இந்த 12ங்கிறது, 8ங்கிறது, 10ங்கிறது, 18ங்கிறது, 17ங்கிறது, 22 என்பதெல்லாம் ஒரு சனத்தோட அறிவிப்பாளர் வரிசையோட ஆதாரப்பூர்வமான விசாரணை கிடையாது.
அவரவர் ஊகத்தினால சொல்லியிருக்காங்க. நல்லா வழங்கிக்கலாம். ரசூலுல்லாஹ் பிறந்தது ரபியுல் அவ்வல்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அது திங்கட்கிழமை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. 571 என்பதற்கும் நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஹிஜ்ரியை பற்றி நம்ம எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாளில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்பதற்கு அந்த காலத்துல இந்த மாதிரியான ரெக்கார்டுகள்லாம் கிடையாது. நம்ம பிறந்தோம்னா ஆசிரியர்கள் பதிவு பண்ணணும், பஞ்சாயத்து போர்டு போய் ரெக்கார்டு பண்ணணும். அதை வச்சு நமக்கு தெரியும். பள்ளிக்கூடத்தில் சர்டிபிகேட்டை வச்சு நம்ம எப்ப பிறந்தாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம தாப்பனார் வரைக்கும் சொல்ல முடியும். இனி நம்ம பாட்டுனாலும் சொல்ல முடியாது. நமக்கு சொல்ல முடியும், நம்ம தாப்பனார் சொல்ல முடியும். நம்ம பாட்டுனார் எது பிறந்தாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சில யாரும் ருக்காடு எழுதி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல முடியும். ருக்காடு எழுதாதவங்களும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்து மக்கள் உண்மை சமுதாயம், எழுத போயிட்டு தெரியாத சமுதாயம். அந்த சமுதாயத்தில எல்லாம் ஒரு ஓராத்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை கிழமை ஞாபகம் இருக்கும், ரபியுல் அவ்வல் ஞாபகம் இருக்கும். இந்த பிறை கிழமை பாருங்க, எனக்கு காலங்களை பார்த்து சொல்றதுக்கு பிறைங்கிறது உத்தேசமா அந்த அமாவாசை வந்து அன்னைக்கு தான் ஒருத்தருக்கு பிறையே ஞாபகம் வரும். பௌர்ணமியை பார்த்து நீங்க 14மா, 3ஆம் பேர் 4ஆம் பேர் 5ஆம் பேரை பார்த்துன்னா நம்ம சொல்லல. 3 பிடிச்சி 4 போல 4 பிடிச்சி 7 மாதிரி தான் இருக்கும். கரெக்டா மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உதாரணமா இருந்ததுனால இந்த தேர்வுடைய குறிப்பு எதுக்குமே ஆதாரம் கிடையாது. நல்லா வழங்கிக்கணும். சும்மா ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாக்கப்பட்ட வரலாறு நினைச்சுக்கிட்டு நீங்க இட்டுக்கட்டுலாம் சொல்ல தேவை கிடையாது. பாதுகாக்கப்பட்ட வரலாறு எங்க வரும்னா அவங்க ரசூலுல்லாஹ் ஆன பிறகுதான். குழந்தைய பிறக்கும் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அது ஒரு குழந்தை. அப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ல பிறக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறாங்கன்னு இருந்தா குறிச்சு கிழிச்சிருக்கா வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரும் 40ஆவது வயதுல பிறக்கும் போது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி அப்துல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறகு அவ்வளவுதான். இந்த குழந்தைக்கு இத்தனாம் தேதி பிறந்துச்சு ரெக்கார்டு பண்ற அளவுக்கு ஒரு பிறவையே நம்பிக்கை இருக்க ஹிந்தி வந்ததுனாலதான் அதுக்கான விசாரிச்சு நம்ம தேடிட்டு இருக்கோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேதியில் பிறந்தார்கள் என்று அடிச்சு சொல்லவே முடியாது. நம்ம வரைக்கும் எல்லாம் ஊர்தான் சொல்றாங்க. 12 இல்லைன்னு அடிச்சு சொல்ல முடியும். 12 இல்லைன்னு செய்யலாம், அடிச்சு சொல்ல முடியும். அங்க என்ன சொல்ல முடியாது, இத்தனாம் தேதி பிறந்தாங்கன்னு அடிச்சு சொல்ல முடியாது. அது டவுட்டே கிடையாது. அதே நேரத்தில் இந்த ரபியுல் அவ்வல் 571 உள்ள ரபியுல் அவ்வல் எடுத்தீங்கன்னா 4ஆம் தேதி திங்கட்கிழமை வரும். 570ஆம் ஆண்டுடைய காலத்தை எடுத்து பார்த்து ரபியுல் அவ்வல் மாதத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிறை 4 திங்கட்கிழமை. அப்புறம் 7 சேர்த்துக்கிற 11 ஒரு இடம் சேர்த்துங்க. 4 திங்கட்கிழமை, 11 திங்கட்கிழமை, 18 திங்கட்கிழமை, 25 திங்கட்கிழமை, 4 திங்கட்கிழமை அது வருது. அந்த ரபியுல் அவ்வல் மாதம் 4ஆம் தேதி பிறை 4 திங்கட்கிழமை 4ல பிறந்திருக்கலாம். இல்லைன்னா 11 பிறந்திருக்கலாம். அது இல்லைன்னா 18 பிறந்திருக்கலாம். அது இல்லைன்னா 25 பிறந்திருக்கலாம். 4, 11, 18, 25 கண்டிப்பா 18 இல்லை. 22 சேர்ந்து சொன்னாங்க, அதுவும் இல்லை. ஏன்னா திங்கட்கிழமை வரைக்கும் வந்தாகணும். 22 திங்கட்கிழமை வரமாட்டேங்குது. 4 ஒருத்தன் சொல்லல. இந்த ஒரு அறிவிப்புகள்ல 4 ஒருத்தன் சொல்லல, மனிதன் சொல்லியிருக்க. அப்ப 4 ஒருத்தன் சொல்லல, 12 சொல்றாரு, 12 திங்கட்கிழமை வரல. 8 திங்கட்கிழமை வரல, 8 திங்கட்கிழமை வரல. 10 சொல்றாரு, சில பேர் 10 திங்கட்கிழமை வரல. அப்புறம் 18 ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் இப்னு அப்பாஸ் ஆகிய 2 சஹாபாக்கள் சொல்றாங்க திங்கட்கிழமை வருது. இந்த சொல்லக்கூடிய பொறுத்த அறிவிப்புகள்ல திங்கட்கிழமை வரக்கூடிய சொல்லி எதுன்னு கேட்டா 12 வரலாம். அதாவது சில பேர் 12ங்கிறாங்க, திங்கட்கிழமை இல்லாது. சில பேர் 8ங்கிறாங்க, அது திங்கட்கிழமை கிடையாது. சில பேர் 10ங்கிறாங்க, அது திங்கட்கிழமையில வரல, ஞாயிற்றுக்கிழமையா போகுது. சில பேர் 17ங்கிறாங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா போகுது. சில பேர் 22ங்கிறாங்க, அதுவும் திங்கட்கிழமை இல்ல. சில பேர் 18 திங்கட்கிழமையா இருக்குது. அப்ப நம்ம இதுதான் இப்னு ஹஜர் போன்றவர்கள், இப்னு கஸீர் போன்றவர்கள் எல்லாம் இதுதான் சரியான சொல்லுன்னு சொல்றாங்க. 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18ல பிறந்தார்கள் என்பதுதான் பிரபல்யமான சொல்லு, ஏற்கத்தக்க சொல்லுன்னு சொல்லி. ஆனா இதுக்கு சனமான நேரல இதான் கரெக்டா இருக்குன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நிறைய கம்ப்யூட்டர் போட்டு செய்தியை கண்டுபிடிக்கக்கூடிய காலத்துல நீங்க பார்த்தா கூட இந்த 18ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்பதுதான் திங்கட்கிழமைக்கு ஒட்டி வரும். 524 வருஷத்துக்கு வரக்கூடிய ரபியுல் அவ்வல்ல 18ஆம் தேதி தான் அது திங்கட்கிழமை வருது. 4 ஒருத்தர் சொல்லல, சொல்லாத ஒன்று நம்ம சொல்ல தேவையில்லை.
4 திங்கக்கிழமை வருது, ரபியுல் அவல்ல 4 வருது, 11 வருது, 18 வருது, 25 வருது. 4 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னா அன்னைக்கு யாரும் சொல்லவே இல்லை. சொன்னாங்க அதை விட்டுருங்க. 11 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க ஒருத்தர் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. 25 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க ஒருத்தர் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. 18 பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த அவங்க சொன்னது, அது சஹாபி சொன்னது. இது சன்னது இப்னு அபீ ஷைபாவுல இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கு. அது திங்கட்கிழமையா இருப்பது கரெக்ட் கண்டிப்பா. அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னது. திங்கட்கிழமை நான் பிறந்தேன் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னது. அப்ப நம்ம இவ்வளவு காலமா ரசூலுல்லாஹ் ரபியுல் அவல் 12 பிறந்தாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரியே கிடையாது. நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறந்தேன் என்று சொல்றாங்க, அதை நீங்க மறுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை மறுத்து உங்களுக்கு நீங்க பிறந்தநாள் நீங்க தீர்மானிக்கிறீங்க. அதுக்கு 12 மூணு எழுத காரணத்துக்காக சரியாயிடாது. 12 மூணு தான் எழுதிக்கிறாங்க, 12 பேர் வேண்டிய அதுக்காக பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் நல்லா விளைவிக்கிறேன். இது நல்லா விவரமா எடுத்து சொல்லாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். வரலாறு கூட்டுதானே எடுக்கக்கூடாது. அதாவது எத்தனை நாள் ஸ்டார்ட் சுருக்கி ஒரு ரிப்பீட் பண்ணி போறேன். அதாவது ஹிஜ்ரிக்கு நம்ம வரலாறு இருக்கு. 1419 வருஷம் ஆச்சு ஹிஜ்ரத்து போய் அந்த ஹிஜ்ரத்து எப்ப போனாங்கன்றது வரலாறு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயசுல போனாங்க. 1419 பிளஸ் 53 சேர்த்தோம்னா 1422 வருஷம், அவங்க ஹிஜ்ரி வருஷம். இந்த 1472 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி கணக்குப்படி பிறந்திருக்கிறாங்க. சரியா? இங்கிலீஷ் கணக்குல பார்க்கிறதா இருந்தா ஒரு இங்கிலீஷ் வருஷத்துக்கு 11 நாள் கூட, ஒரு ஹிஜ்ரி வருஷத்துக்கு சராசரி 11 நாள் குறைய. அப்ப இந்த திடீர்னு ஒரு 1472 வருஷத்துக்கு 11 நாளை பெருக்கி அதுல வரக்கூடிய 45 வருஷம் வருது. இந்த 45 வருஷத்துக்கு இதை மைனஸ் பண்ணணும். 45 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 571 வரும். 571 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்காரு. 571 ரபியுல் அவல்ல பிறந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்காரு. அதுலயும் திங்கட்கிழமை பிறந்தாங்க. திங்கட்கிழமை 12 தான் வரும். 4 திங்கட்கிழமை வந்து 18 பிறந்ததாக சொல்லி இருக்கிறாங்க. வேற திங்கட்கிழமை யாரும் சொல்லல. மற்றவர்கள் எல்லாம் ஊக்கமாக இருக்கிறாங்க. வைத்தாயில்லையா வாக்கள் அவர்களுக்கு வைத்தாயில்ல வைத்தானா செலவாகுது, அது கேட்கிறாரு. சரி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய வரலாறு கவனம் வரைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய வரலாறு யாவது வச்சுக்கணும். அப்ப கிபி 571ஆம் ஆண்டு ரபியுல் அவல் மாதம் திங்கட்கிழமையில் அநேகமான 18 இருக்கலாம் அடிச்சு வேண்டியதில்லை. திங்கட்கிழமை அடிச்சோம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அநேகமாக 18 இருக்கக்கூடும். அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு. அதுல அவங்களுடைய குலத்தை தெரிஞ்சுக்கணும். பிறந்த வருஷம் வேற தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருக்கு பிறந்தாங்க, தாயார் தந்தையார் பேர் வரல, அது எல்லாரும் தெரியும். அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கா பேர் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய தகப்பனார் பேர் என்ன சொல்லுங்க? அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய பேர் அப்துல்லா, அவங்களுடைய தாயார் பேர் ஆமினா. இந்த ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமா ஒரு முஸ்லிம் சொன்னாலே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் வந்து அப்துல்லா, அவங்களுடைய அம்மா வந்து ஆமினா. இதுவும் ஆதாரம் இல்லாம சொல்றோமா? அதுவும் தெரியாம கண்டிப்பான நம்ம ஆளுக்கு என்ன தெரிஞ்சா நம்ப முடிய மாட்டேங்க. யூசுஃப்ல ஒரு பொம்பளை பத்தி யூசுஃப் மனைவியா, அந்த பொம்பளை கெட்ட பொம்பளைன்னு சொல்லி வருது. தப்பான நடத்தைக்கு அவரை பூஜை வருது. அந்த பொம்பளை பத்தி யூசுஃப் மனைவி தெரிஞ்சுக்கிறவன் இதையும் தப்பா என்ன பண்றது? அதனால இதையும் நம்ம ஆயிரத்தை கடமைப்பட்டுருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனா அப்துல்லா தானா? அப்துல்லா தான். அதுல கரெக்டா தான் ஒண்ணுதான் மக்கள் சொல்றது கரெக்ட் தான். அது 77 கண்டுபிடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதும்போது எப்படி ஆரம்பிக்கலாம் தெரியுமா? மின் முஹம்மதின் அப்துல்லா இலா ஹிர்கல அவையின் ரூம். அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின கடிதங்கள் இன்னைக்கு வரைக்கும் மியூசியங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுபோல சஹீஹுல் புகாரியிலேயே இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸ்? மன்னர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதுறாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் எல்லாம் வருது. அதுல என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் மாதிரி இல்ல, அரபியில அது ஒரு பழக்கம். நம்ம வந்து இந்தியில போட்டுருக்கோம். இந்த இந்தியில வந்து 20 நாள் போயிட்டு ஏன்னு போட்டா அது ஆழமாவும் இருக்கலாம், அப்பாசாவும் இருக்கலாம்,
என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய எல்லாமே ஏலாம். அரபியல் செய்வாடா கரெக்டாக சொல்லிருக்கோம். வேற எந்த அரபியா இருந்தாலும் சரி தகப்பன்களை இணைச்சுதான் சொல்ற வழக்கம். அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் உமருக்குள்ள ஹத்தாப் தான் சொல்றாங்க. உமருக்கு சொல்றதே கிடையாது. உமருக்குள் ஹத்தாபின் மகன் உமர், அலிபின் அபி தாலிப், அபி பின்னாடி ஒரு தகவல் பேரு, அபூ தாலிபுடைய மகன் அலி, உஸ்மான் பின் அப்பான், அப்பானுடைய மகன் உஸ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான். இப்படி சொல்வதுதான் அரபியர்கிட்ட அன்று இன்றும் பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இன்றையும் போட மாட்டாங்க, முழுதாக எழுதுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் தாங்கள் எழுதின அந்த கடிதத்தில் மின் முகமது அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது இதா ஹெர்குலிஸ் மன்னருக்கு, அவர்கள் ரோமாவுடைய இத்தாலியுடைய சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னருக்கு முகமது அப்துல்லா எழுதுவது நபிகள் எழுதின கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எழுதப்பட்டதற்கு நபிகள் புகாரி உட்பட எல்லா நூல்களையும் சார்ந்து இருக்கிறது. அதிலிருந்து அவங்களே தன்னை அப்துல்லாவின் மகன் சொன்னதுனால இதுக்கு வேற எந்த ஆய்வும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அக்கா பேர் அப்துல்லாவா இருந்ததுல யாராவது மாற்றினா நம்பாதீங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க முகமது இப்னு அப்துல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க, அப்துல்லாவுடைய மகன். அப்ப அவங்களுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா என்பதற்கு நம்ம சொல்றோம்னா ஆதாரம் இருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க தாயார் பேர் என்ன, அதுக்கு ஏதாவது இருக்காங்கன்னா இருக்கு. தாயார் பேர் ஆமினா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தாயார் ஆமினாவாக போட்டு அடிக்கிறாங்களா, ஐயப்பு ரஹீமாங்கலாம், ஐயப்பு நபிக்கு கொண்டாடினாலும் ரஹீமாங்கலாம். ரஹீமான குரான் வரவே இல்லை, ஹதீஸ்லயும் வரவே இல்லை, எந்த கல்வெட்டுலையும் கிடைக்கவும் இல்லை. இவனா ஐயப்பு கொண்டாடி ரஹீமாங்கலாம். அப்படி ஏதாவது கிடைச்சிருக்காங்கன்னா அது நிஜமாவே ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் ஆமினாவானா, ஆமினாதான். அதுக்கு அதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கரெக்டா சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமது கரெக்டா சொல்லியிருக்காங்க, அதை கரெக்டா சொன்ன மாதிரி நம்மளுக்கு பரம்பரையா சொல்லி தர்றதுல நல்லதும் இருக்குது, தவறும் இருக்குது. நல்லதும் அப்படி எழுத வேண்டாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் பேர் என்ன, ஆமினாவானா, ஆமினாவான் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. எப்படி அந்த சம்பவம் வருதுன்னா, நபிகள் நாயகத்தினுடைய தாயார் ஆமினா இறந்த பிறகு அவர்களை உம்மு ஐமன் என்பவர் 8 சிறுபிராயத்தில் வளர்த்தார் அப்படின்னு ஒரு வாசகம் சஹீஹ் முஸ்லிம்ல இறந்தது. ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமினா இறந்த பிறகு உம்மு ஐமன் எடுத்து வளர்ப்பு சம்பவம் அப்படின்னு சொல்றேன். ஆயிரம் அம்மா ஆமினாங்கிறது வருதான். இந்த சம்பவத்தையும் முதல் சொல்ல நினைக்கக்கூடாது. பிறப்பு சொல்லிட்டு அவங்களுடைய திருப்பிராயத்திலிருந்து எல்லாரும் ஒரு 2 நாளையும் சொல்லுவாங்க. நம்ம 30 நாள் இருக்கிறதுனால ஒரு அலட்சி ஆராய்ச்சி சரியான தவறான திருச்சி அறிவுக்காக விவரமா சொல்றா. 2 நாள்ல சொல்ல சொன்னா போயிடலாம். 40 வயசு நதியாக பொங்கலாட்சி போயிடலாம். நம்ம என்ன செய்யறோம்னா இவரோட ஆய்வு மாதிரியும் செய்யணும், தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். கொடுத்துட்டா நம்பாம குறிப்பு நம்புவது என்பதற்காக இருந்தால் விவரமா சொல்லுது, விவரமா கூறக்கூடாது. ஆனா நான் அல்லாஹ்வை முடிச்சிடும் முதலாளி அதை விசுவாசிக்க மாட்டேன். அதை கணக்கு பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆமினா இறந்தவர்கள் உம்மாய்மன் எடுத்து வளர்த்தாங்க என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அறிவிப்பு நமக்கு இடம் வருது. அவங்க அம்மா ஆமினா இருந்ததுக்கு இது ஒரு சான்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்ற தகப்பனாருக்கும் ஆமினா என்ற தாயாருக்கும் மகனாக பிறந்தார்கள். இதுல பிறந்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு பிறந்தாங்க தெரிஞ்சிருச்சு. அந்த கோத்திரத்தை பத்தி இருக்குல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தை பத்தி சொல்லும்போது சில ஹதீஸ் நூல்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்னதாக முகமது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குதை இப்னு குலாப் இப்னு முர்ராத் இப்னு பஹத் இப்னு இப்படி வந்துட்டே இருக்கும். 44 தலைமுறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் சொன்னார்கள் சொல்லி ஒரு செய்தி பைஹக்கி மாதிரி இடம்பெற்றிருக்கு. அது தவறான தகவல். இது இட்டு கட்டப்பட்டது பொய்யானது. அதுல குதாமின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரை இட்டு சொல்லக்கூடியவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் அந்த அது நிராகரிக்கப்பட்டது. ஆதாரபூர்வமான எந்த சம்பவத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு 44 தலைமுறை 54 தலைமுறை வரைக்கும் தெரியும் சொல்ல முடியாது. இறந்த தேதிக்கு நான் தெளிவான இருக்கா இல்லாத அந்த மக்கள் இத்தனை தலைமுறைகளுக்கு இருக்காது. ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியும். உங்களுக்கு 44 தலைமுறை யாருக்கும் தெரியுமா? உங்களுடைய யாருக்காச்சும் உங்களுடைய 44 தலைமுறை தெரியுமா?
உங்களுடைய 30 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 20 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 10 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 5 தலைமுறை யாருக்கும் தெரியுமா? தெரியாது. கூடுதலா போன என்னைய தெரியும், என்னை விட்டுருங்க, எங்க அக்காவை தெரியும், எங்க தாத்தாவை தெரியும், கொஞ்சம் விவரமா உள்ளவங்க அவருடைய அக்காவை தெரியும். இதை தாண்டி ஒன்று தெரியும், அதை தாண்டி ஒன்று வச்சா ஒண்ணு தெரியும். இந்த 4 தாண்டி அதுக்கு மேல அவருக்கு யாரு என்ன அதெல்லாம் தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள். அந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குது? அவங்க தகப்பனார்கள் தெரியும், அவங்களுடைய பாட்டனார்கள் தெரியும், அப்துல் முத்தலிபும் தெரியும். அதுக்கு ரெண்டாவது சொல்றேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் தான் தெரியுமே தவிர அதுக்கு மேல இப்படியே கண்டிப்பா இழுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போவாங்க. சில அவுலியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அப்துல் காதிலானி, அதுல வந்து சஜரான்னு போட்டுப்பாங்க. சஜரான்னு போட்டு இந்த அப்துல் காதிலானியை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க. அவங்க பண்புல வந்தா அப்துல் காதிலானி அவர் வாப்பாத்தவர் இப்ராஹிம், இப்ராஹிம் காத்தாத்தவர் இஸ்மாயில், இஸ்மாயில் காத்தாத்தவர் அவரு காத்தாத்தவர் சொல்லி ஒரு 70-100 பேரை போட்டு விட்டு கடைசியா பாத்திமா அலிங்களா ஹசன் கொண்டு நிப்பாட்டி அப்படி போயிடுவாங்க. அசன்ல கொண்டாந்து முடிப்பாங்க. முடிச்சு அசனுக்கு வந்து அலி, அலிக்கு வந்து மனைவி பாத்திமா, பாத்திமாவுடைய அத்தா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் வழியில பிறந்தவங்க வந்து யாருக்கு சொல்றான்? அப்துல் காதிலானி எழுதிருக்கான். அது மாதிரி சாவல மீது ஆண்டவர் சொல்லி நாவூர்ல அவருக்கு சஜரா போட்டு வச்சிருக்கான். இங்க ஏற்படுறது ஆரம்பிச்சு போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போவோம். எல்லாம் கற்பனை பேர் அடிக்கிறது. ஆனா கடைசியா நம்ம பேச எண்ணி பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஆள் பேர் வர்ற மாதிரி, ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ஆள் பேர் வர்ற மாதிரி அவர் போட்டு என்ன செய்வான்? 20 பேரை போட்டு நடத்தி அங்க வந்து அங்கே வந்து கடைசியா அத்தனையே ஒரு பேரே கொண்டு போய் அது குடிச்சு செய்வான். அங்க வந்து அவர் சொல்லாமல் போயிடும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியாராக முடியும் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டும். இது இஸ்லாத்திலே விரோதமான ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நம்ம செய்யக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நிறுத்திக்கணும். 48 தலைமுறை தெரிஞ்சதால நமக்கு இன்னும் நன்மை இல்லை, ஒரு நன்மையும் ஒரு பயனும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலே சொன்னது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து இப்ராஹீமை தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்ராஹீமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்ராஹீமுடைய சந்ததிகளிலே இஸ்மாயிலை சிறப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். இஸ்மாயிலுடைய சந்ததிகளில கோத்திரத்துல பனு கினானா என்ற கிளையை, இஸ்மாயிலுக்கு பல கிளைகள் தெரியுது, அதுல பனு கினானா என்ற கிளையை அவர்களின் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த பனு கினானா என்ற கிளையிலிருந்து குறைச்சி என்ற கிளையை அல்லாஹ் சிறந்த கிளையாக தேர்ந்தெடுத்தான். அந்த குறைச்சி கிளையிலிருந்து பனு ஹாஷிம் என்ற கிளையை அல்லாஹ் தேர்வு செய்தான். பனு ஹாஷிம் கிளையில என்னை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அவங்க வாயினால சொன்னது என்னன்னு கேட்டா, ஒரு சங்கிலி சொல்லலாம்னு அவங்க சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல்ல உள்ள வேணாம் அதை சொன்னாங்க. நம்ம ஆரம்பித்த வழித்தோன்றல் சொல்லாம ஒரு ரிகார்டு இல்லாட்டன்னு சொல்லாம, ஒரு ரிகார்டு இல்லாட்டாலும் நம்ம எல்லாரும் ஆரம்பித்த வழித்தோன்றல் தான், அதை நம்ம சொல்ல முடியும். அரபியை பூரா இப்ராஹிம் இஸ்மாயில் வழித்தோன்றல் எல்லாரும் தெரியும். இந்த அரபி சமுதாயம் பூராவுமே இப்ராஹிம் அங்கிருந்து இஸ்மாயில் அவங்க வழித்தோன்றல் என்பது ரசூலுல்லாஹ் அடிப்படையில் ஒவ்வொரு அரபிக்கும் தெரியும். நம்ம இஸ்மாயில் பாரம்பரியம் தான். அதனால நான் இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் வந்தவன் தான் சொல்லியிருக்காங்க. அந்த இப்ராஹிம் வரைக்கும் 2 மகன் இப்ராஹிமுக்கு, இஸ்மாயில் ஒன்று, இஸ்ஹாக் ஒன்று. இஸ்ஹாக் பரம்பரையில் நான் வரல, இஸ்மாயில் பரம்பரையில வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டினாங்கல்ல, கட்டி முடிச்சுட்டு ஒரு பாட்டுனாங்க 2 பேரும் சேர்ந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து அல்லாஹ் துஆ செய்றாங்க. ரப்பனா வபாஅத்ஹும் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக, இறைவா இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவின் வெளிப்பாடாக இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில அந்த பகுதியில் வந்த ஒரே தூதர் அவர்தான். அதிலிருந்து நம்ம குர்ஆன்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி பாரம்பரியம், இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபி பாரம்பரியம் தெரியுது. அதுக்கப்புறம் தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் நபி பாரம்பரியத்துல நிறைய கிளைகள் இருக்கு. இஸ்மாயில் நபி ரசூலுல்லாஹ் 1000 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப பல கிளைகள் இருக்கும்போது பனு கினானா என்ற ஒரு கோத்திரம் இருக்குது. அந்த கோத்திரத்துக்குள் பல கோத்திரம், அதெல்லாம் குறைச்சி வர்றாங்க. அந்த குறைச்சில பனு ஹாஷிம் கூட ஹாஷிம் ஒரு கிளை வருது, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சொல்றாங்கன்னா
நான் ஹாஷிம் குலத்துல பிறந்திருக்கிறேன். இந்த ஹாஷிம் குல குலம் குறைஷில இருந்து வருது. ஹாஷிம் எதுல வருதுன்னா குறைஷுடைய பல கோத்திரங்கள்ல ஹாஷிம் ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துல வருது. இந்த குறைஷிங்கிறது வரு கினானாங்கிற கோத்திரத்தில் உள்ள பல உட்பிரிவுகள்ல ஒரு பிரிவாக வருது. அதுல உள்ளவனா இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி குசை அப்படின்னு சொல்லி பட்டியல் போவாங்க, எழுதிருவாங்க. சீரத்து வீட்டில் ரசூலுல்லாஹ் வரலாறு பார்த்து ரசூலுல்லாஹ்ல இருந்து ஆரம்பிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒருத்தர் விடாம இன்னதுக்காக என்ன தருத்தம் எப்படி எழுத முடியும்? அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் தந்தவன பதிவு செஞ்சு வைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுக்கு ஒரு ஃபேமஸான ஜுதா இருக்கணும், அவர் பதிவு வைக்கிறதுக்கு அவருக்கு அதே மாதிரி ஃபேமஸா இருக்கணும், அவருடைய அதே மாதிரி ஃபேமஸா இருக்கணும். இப்படியே 44 தலைமுறை அப்படி இருந்தா தான் அதெல்லாம் எழுதி வச்சுக்க முடியும். இதெல்லாம் சும்மா ஒரு ரசூலுல்லாஹ் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு புகழ் செய்யப்படுற பேர்ல இவங்க வாழ்க்கை பொய்யா பரம்பரை வாசிக்கிறது. இந்த வாசிக்கிற பரம்பரை எதையும் நம்பாது. யாரும் சொல்லப்பட்டாங்க இன்றைக்கு ஒரு அவளியான்னு சொல்லப்பட்டாலும் சொல்லலாம். அதெல்லாம் காவலர் மீது ரசூலுல்லாஹ் வரைக்கும் போற பரம்பரை எப்படி ஒரு கண்டுபிடிச்சாரு? இந்த சமீப காலத்தில் 200 வருஷம் காவலர் இருந்தது. ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவருக்கு தங்கை தொடர்பு இருக்கின்றது. எந்த அடிப்படையிற்காக இருந்திருந்தாரு? இந்த காலத்தில் வாழ்க்கை சொல்ல முடியுமா? அப்படி இப்படி சொல்றது யாருன்னா நீங்க சொல்லிட்டு பெரிய கஷ்டமும் கிடையாது. நீங்க வாயில வந்த பேர் சொல்லிட்டு கடைசி அங்க போகும்போது நான் ஒரு 5 இடம் வச்சுக்கிறேன். பாக்கர்னு போயிடணும். பாக்கர்னு ஒருத்தர் இந்த பாக்கர் இல்ல. பாக்கருக்கு அப்புறம் ஹுசைனுக்கு போயிடணும். ஹுசைனுக்கு அப்புறம் அலிக்கு போயிடணும். அலின்னு அங்க போயிடணும். அதுல ஜாபர் வச்சுக்கணும். இந்த ஹுசைனுடைய வழித்தோன்றவங்க 12 இமாம்கள் இருக்காங்க. இந்த 12 பேர் இப்படி ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தானா போயிடணும். இது நீங்க உங்களுக்கு எனக்கு சொல்லாம நான் செத்த எனக்கு சொல்லிவிடுவாங்க. யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் இப்படி எங்க அத்தாவை கரெக்டா சொல்லி கொடுவான். அது முன்னாடி அவனுக்கு தெரியும். அதோட நிச்சயம் மற்றதுதான் அவன் வாடி வச்சா சேர்த்துட்டு போய் சீக்கிரம் பார்ப்பது அங்கிருந்து அப்படி போயிடும். இது கூட போய் எவன் சொல்றானோ அது கூட செய்யலாம். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வேலை. இப்பெல்லாம் இப்படி போய் வழக்கம் கிடையாது. யாரும் பிறக்கும் போது இப்பெல்லாம் வருவான்னு தெரிஞ்சிருந்தாலும் செய்யணும். இப்ப நான் பிறக்கும் போதே ஒரு பெரிய மனதியான பெரிய வழியா உலகத்தை ஆட்சி பண்ணி நான் வருவேன் இருந்தா நான் பிறந்தவன் என்னுடைய விழா எழுதிருப்பாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பிறகு ஆயிரத்தாண்டு போய் மன்னர் பண்ணாங்க. அவன் பிறக்கும் போது மன்னர் யாரும் தெரியுமா? அவனை பத்தி என்ன எழுத போறான்? அவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க. அவ்வளவு இருப்பதை விட உலகளாவே ஒரு விஷயமா பதிவு செய்யப்படாது. இதை விளைவிக்கிட்டோம்னா இந்த மாதிரி சொல்றதுதான் பொய்யும் விளைவிக்கிறோம். அப்ப இது உண்மை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக, இஸ்மாயில் நபியுடைய வழித்தோன்றலாக அந்த 2 பேருடைய பரம்பரையின் அடிப்படையில பிறக்கிறாங்க. அந்த வழித்தோன்றல் கினானான்றது ஒரு வரலாறு. கினானான்றது குறைஷ் வருது, குறைஷ் சேர்ந்த ஹாஷிம் வருது, ஹாஷிம் வருது. அந்த கிளையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. இவங்களுக்கும் ஆதாரம் ஹதீஸ்ல அந்த வரலாறு சொல்லி உள்ளது உள்ள ஹதீஸ்ல இந்த கோத்திரங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப் சொல்றேன். அதை எழுதி சொல்லுவோம். அதுக்கு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் அரபியில தகப்பனை சொல்ற பேரை தாத்தாவே சொல்லிக்கிறாங்க. நான் எல்லாருடைய மகன் அரபியில் வழங்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்தில் சொன்னாங்க, அனன் நபி உலாக்கரி அனகுனாவுடைய முத்தலி. நான் ஒரு நபிதான், இது எந்த பொய்யும் கிடையாது. நான் முத்தலிபுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னாங்க. பேர் சொல்றார்கள். இன்னொரு இடத்துல அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப்னு சொன்னாங்க. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருவாயினாலேயே எங்க அத்தா பேரு அப்துல்லா, அவங்க அத்தா பேரு அப்துல் முத்தலிப்னு அவங்க திருவாயினாலே சொல்லி இருக்காங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாலும் நமக்கு தெரியும், பாட்டனாலும் நமக்கு தெரியும். அவருடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப்ங்கிறதும் தெரியும். இது தனியா மற்றவெல்லாம் கூட சொன்னோம் இல்லையா? அவருடைய தகப்பனாரெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்புறதுனாலையும் நம்பிடுவாங்க. நம்பாட்டாலும் அதை உங்களுக்கு ஒண்ணு மார்க்கு கேள்வி வராது. அது அமைச்சருக்கு ஒண்ணும் இல்லை. அதனால ஒரு நன்மை தீவிரம் வந்தாலும் போறதில்லை. அவருடைய தகப்பனார் அப்துல், அவருடைய தகப்பனார் அப்துல் சம்சி, இதையும் நிறைய சொல்றாங்கன்னா தருத்தர் புத்தாண்டு எழுதிக்கிறா ஏற்றுட்டு போங்க. அல்லாவுடைய ரசூல் சொன்னாதான் அவங்க ஏற்றுக்கணும். அவங்க வரலாறு கூட அவங்க நேரா பார்த்து சகாபாத்தான் சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு 300 வருஷத்துக்கு பிந்தி வந்தவரு, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு 500 வருஷத்துக்கு பிந்தி வந்தவரு, அவங்களுடைய ஞாபகம் வாழ்நாள் சொல்றாங்க ஏற்றுக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல வாழ்ந்தவர் சொன்னா ஏற்றுக்கலாம். ஆனா அடுத்த காலத்துல வாழ்ந்தவர் சொன்னாலும் ஏற்றுக்கலாம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இவ்வளவு பாரம்பரியம் சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்க சொல்றாங்க. 400 வருஷத்துக்கு
எல்லாம் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோங்க. இதை ஏற்ற ஆகணும். இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் ஆமினா, மறுத்தா ரசூலுல்லாஹ் நீங்க மறுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் அப்துல்லா, மறுத்தா நீங்க ரசூலுல்லாஹ் மறுக்கிறீங்க. அவங்கள பொய்யா இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப், அதை நீங்க மறுக்கவும் முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, கூட பிறந்த சகோதரர்கள், அவர்கள் சில பேர் இருக்காங்க. அவர்களை அவங்க கூட பிறந்தவங்க ரசூலுல்லாஹ் வாயிலாக வந்ததுனால நம்ம ஏற்றுக்கணும். அப்பா சொல்றாங்க, அப்பா சொன்னவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தா அப்துல்லா இருக்காரு, அவருடைய அண்ணன். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா, அவருடைய அண்ணன் அவங்க அப்பா சொல்லி ஹதீஸ்ல வருது. இந்த வட்டியை தள்ளுபடி செய்யும் போது கூட என்னுடைய பெரிய தகப்பனாருடைய வட்டியை நான் முதலில் தள்ளுபடி செய்கிறேன். நான் பெரிய தகப்பனார் ரசூலுல்லாஹ் 1000 நாள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய தம்பி ஹம்சாங்கிறவர் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார். பிளஸ் பாலுடைய சகோதரர் 2 பேரும் ஒரு தாய்க்கு பால் குடிச்சிருக்காங்க. அவ்வளவு சின்ன வயசு, ஏறக்குறைய ஒரு சம வயசுல உள்ளவங்க, ஆனா சின்னதான். ஹம்சாங்கிறவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனாரே அது இருக்குது. அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனாரு, அவன் நரகவாசி ஆயிட்டான். ஆனா அவன் பெரிய தகப்பனார் நிறுவனம் காட்டுது. தப்பு செய்த அபீலா இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அழகாக கூப்பிட்டு கூண்டு சொன்னாங்க. அப்ப இது மாதிரியா உள்ளதெல்லாம் இருக்குது. இதை நம்ம எதிர ஹதீஸ்ல அது பின்னாடி வரும், அதை எடுத்துக்க வேண்டியது. இன்றைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் இது எதுக்கு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறோம்னு சொன்னா, கொஞ்சம் பொய்க்கு கலந்து போது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. அதுக்காக தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், வேற தெரிஞ்சுக்கணும். அவங்க பிறகு